ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு liveloveofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் மின்ட் சட்னி. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணி சீரகத்தை நல்லா பொரிய விடுங்க. சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 4லேருந்து 5 பல் அளவுக்கு பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை ஓரளவுக்கு சாட்டே பண்ணிவிட்டு இதில் 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இது கூடவே காரத்துக்கு தேவையான வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே சீக்கிரமாக நல்லா வதங்கி வரணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற புதினாவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். புதினாவை போட்ட ஒரு நிமிஷத்துலேயே புதினா நல்லா சுருங்கி இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1 மினிட் அளவுக்கு அதை வதக்கி விடுங்க. இப்போது புதினா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட் அல்லது 4-5 பெரிய பல்ல அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தோட ரா ஸ்மெல்லும் போயிடும். அதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இறக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சரில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிட்டு அதை சட்னியில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சூப்பரான புதினா சட்னி ரெடி. இது இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கும் இந்த தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே சட்னியை நீங்கள் தேங்காய் இல்லாமையும் அரைச்சா நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த வெர்ஷனையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதையும் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.